ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி ஒரு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். குடமிளகாயை வச்சு சூப்பராக ஒரு சட்னி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த குடமிளகா சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு குடமிளகாயை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக புளி, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு, 2 பச்சை மிளகா, ஒரு அரை தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் மல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை சூடாக்கி அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெகுலராக தேங்காய் சட்னி மிளகா சட்னின்னு இல்லாமல் இந்த மாதிரி குடமிளகாயை வச்சு ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் புளியும் இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகா சட்டுன்னு வதங்கிருங்க, அதனால் இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஊத்தாப்பம் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆனியன் பொடி ஊத்தாப்பம் போட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.